2வது நீங்க பார்த்தீங்கன்னாக்க, அதுக்குண்டான ரத்தினங்கள். அந்த ரத்தினங்களை எப்படி அணியிறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 ரத்தினமே பார்த்தீங்கன்னா, தங்கத்தில தான் போடணும். செவ்வாய்க்குரிய பவளம் ஆகட்டும், அதே மாரி குருவுக்கு உண்டான கனக புஷ்பராகம் ஆகட்டும், 2மே வந்து நீங்க தனித்தனியா தான் போடணும், தங்கத்தில தான் போடணும். எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது கை மோதிர விரல்ல பவளத்த தங்கத்தில போடணும். வலது கை ஆட்காட்டி விரல்ல தங்கத்தில தான் போடணும். இந்த கனக புஷ்பராகத்த போட்டுக்கலாம். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் செட்டிங்கில தான் போடணும். பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னாக்க, தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமா இருக்கே, 916ல போட முடியாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக இப்போ 18 கேரட்லலாம் பண்ணுறாங்க. எப்பயுமே 18 கேரட்ல பண்ணுறது இந்த கற்களினுடைய கெட்டித்தன்மை நல்லா வந்து ஹோல்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நீங்கள் 18 கேரட்லேயும் பண்ணிக்கலாம். ஓப்பன் செட்டிங்கில் தான் பண்ணணும். பவழத்தில் வந்து நீங்கள் பவழத்தை வந்து வலது கை மோதிர விரல்லையும் வலது கை ஆட்காட்டி விரலில் கனக புஷ்பராகத்தையும் அணிகிறது மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். உறவு முறைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சகோதரத்துவத்தை குறிக்கிறது. சகோதரருக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்கிறது, சகோதரிக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்ததிபதி குருவை பலப்படுத்துறதுக்கு அந்தணர்கள் வழிபா, அதாவது 2 அந்தணர்களை பக்கம் பக்கமாக நிற்க வச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும்.